ஆயுதம் ஏந்தி தூக்கு கயிற்றை முத்தமிட்ட பகத்சிங், அகிம்சை வழியில் ஆயுதம் ஏந்திய காந்தி, தூக்கு கயிற்றை முத்தமிட்ட பகத்சிங், சுதேசி கப்பலோட்டிய வாவு சிதம்பரனார், மூச்சை விட்டாலும் விடுவேன், என் தாய்நாட்டின் கொடியை விடமாட்டேன் என்று சொன்ன திருப்பூர் குமரன், இவர்களுடைய வரிசையில் நாம் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தன்னுடைய வாழ்க்கையை தன்னலம் இல்லாமல் தேசத்தின் நலனுக்காக ரத்தம் சிந்தி இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாட நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்தனை தேச சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்து வீர வணக்கத்தை செலுத்தி நம் பள்ளியில் நடைபெறும் 79வது சுதந்திர தின விழாவிலே கொடியேற்றி தலைமையாற்றியுள்ள தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், முன்னிலை வைக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினருக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக நண்பர்களுக்கும், என்னுடைய மாணவ கண்ணன்மணிகளுக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தினம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் அது. ஏன்னா கொடி ஏற்றினா மிட்டாய் கொடுப்பாங்க, கொடி ஏற்றினா கிளாஸ் கிடையாது, வீட்டுக்கு போயிடலாம். கொடி ஏற்றிட்டு இங்க நிகழ்ச்சிகள் நடக்கும், நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த மாதிரிதான் இந்த சுதந்திர தினத்தை பார்க்கிறப்ப எனக்கு என்னுடைய பள்ளி பருவம் நினைவுக்கு வருது. ஒரு நாள் கூட ஒரு வருஷம் கூட தவறாம ஸ்கூலுக்கு சுதந்திர தினத்துக்கு போயிடுவோம். போனோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஆரஞ்சு மிட்டாயும் மஞ்சள் கலர் மிட்டாயும் 5 பைசா மிட்டாய் தான், பேரு தான் 5 பைசா மிட்டாய். அவருடைய மதிப்பு இருக்குல்ல, அது அளப்பரியது. அந்த மாதிரி ஒரு இது. அந்த காலையில சுதந்திர தினத்துக்கு கிளம்புறப்போ வீட்டில் பாட்டு வரும், ரேடியோவில் எப்பம்ல பாட்டு ஓடிட்டு இருக்கும். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது தாயின், இல்லறம் காத்திட நல்லறம் பேக்கிட சொல்லுது தாயின், இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கண்ட கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். இந்த பாட்டை கேட்டோம்னா அப்படியே நமக்கே சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த பாடல கடைசியா ஒரு அமைதியான ஒரு இடம் வரும். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் நாங்கள் முதல் வணக்கம், தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது தாயின். அந்த பாட்டை கேட்கிறப்ப அப்படியே நம்ம நாட்டின் நரம்பெல்லாம் முறுக்கேற மாதிரி இருக்கும். ஆனால் பாக்ஸ் ஸ்பீக்கர்ல போட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இப்படிதான் அப்படியே நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு பையன் சுதந்திர தினத்துக்கு பேச்சு போட்டியோட தலைப்பு மகாத்மா காந்தியடிகள். ஒரு 10-12 பேர் கலந்துக்கிறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் சிறப்பா பேசியிருக்கிறாங்க. கடைசியா ஒரு பையன் பேச வரான், கொஞ்சம் பயந்துகிட்டே வரான். அவன் பேசுறப்ப காந்தியோடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே எடுத்து அழகா வைக்கிறான். காந்தி போர்பந்தல்ல பிறந்தாரு, வளர்ந்தாரு, லண்டன்ல போய் பாரிஸ் பட்டம் பெற்றாரு, தென்னாப்பிரிக்கா போறப்ப அவர் ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டாங்க. அந்த உணர்வு ஏற்பட்டு தான் அவர் சுதந்திர போராட்ட காலத்துக்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வரலாறுலாம் பேசுறாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற வரைக்கும் பேசியாச்சு. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கடைசியில் என்ன பேசிட்டு இருக்கிறான், காந்தி ஒருத்தர் சுட்டு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு பேச மறந்துட்டான். ஒரு நிமிஷம் நிக்கிறான், அந்த பேர் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் பேசுறதும் மறந்து போச்சு. அவனுக்கு அழுவ வந்துருச்சு, ஓன்னு அழுகுறான். அதை பார்த்துட்டு இந்த நடுவர் இருக்காருல்ல, பேச்சு போட்டி நடுவர், தண்ணி நீ வாப்பா போகுப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவனும் வந்துட்டான், நீங்க நமக்கு பிரைஸ் கிடைக்காது, நம்ம தான் பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. தீர்ப்பு கொடுக்குறப்ப அந்த கடைசியா பாதியில விட்டுட்டு வந்தான்ல, அந்த பையனை கொடுத்து இவனுக்கு முதல் பரிசு கொடுத்துட்டாங்க. இவனுக்கும் ஆச்சரியம், என்னடா பாதியில தெரியாம பாதியை விட்டுட்டு வந்துட்டோம், நமக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. அந்த நடுவர் சொன்னாரா, எல்லாரும் பேசினாங்க, அருமையா பேசினாங்க, ஆனா இந்த பையன் மட்டும்தான் காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொன்னோட அழுதான். அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை மதிச்சு அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாராம். அந்த பையன் வேற யாரும் இல்லை, உங்களுக்கே யாரும் தெரியும். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நமக்கு பசுமை நினைவுகளா இருக்குது. நீங்க எடுத்துக்கிறது முடிச்சிருக்கு. நீங்களா இருந்தா நீங்க, நானா இருந்தா நான். 1947க்கு முன்னால ஆங்கிலேயர் காலகட்டத்தில் நிறைய பேர் சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறாங்க.
நமக்கு நல்லா தெரியும். வரிசையா எடுத்துட்டு நிறைய பேர் நம்ம லிஸ்ட் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில போராடினாங்க. பாரதி பாட்டால் விடுதலைக்கு அறிவுறினான். அவனுடைய பாட்டு தான் விடுதலை உணர்வை ஊட்டுச்சு. அந்த பாரதியோட மெத்தட் வந்து பாடல்கள் மூலயமா நாட்டு மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டுறது. வெள்ளிப்பனி மலையின் மீதுலகுவோம், மேலை கடல் நோண்டும் கப்பல் நீட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலகுவோம், மேலை கடல் நோண்டும் கப்பல் நீட்டுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்கிறோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்கிறோம். எங்கள் பாரத தேசம் என்று தோல் தட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் தட்டுவோம். அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒவ்வொரு பாடலுமே நாட்டுப்பற்றை நாட்டு மக்களிடையே விடுதலை உணர்வு ஊட்டக்கூடிய பாடலா இருக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த பாட்டெல்லாம் கேட்டா விடுதலை உணர்வு வராதவங்க கூட விடுதலை உணர்வு வந்துடும். அந்த மாதிரி விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். அந்த பாரதியாரோட காலகட்டத்தில் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய இயற்பெயர் என்ன யாருக்குமே தெரியாது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், உண்மையில் நடந்த கதை இது. பாரதியோட காலகட்டத்தில் இருந்த அந்த நபருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது. இந்த நாட்டின் மீது பற்றுமலை என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட பேரை மாத்திட்டாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? வந்தே மாதரம் செட்டியார். அவர் இயற்பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவருடைய பெயர் நாட்டுப்பற்றின் மீது நாட்டுப்பற்று அதிகமா இருக்கிற காரணத்தினால வந்தே மாதரம் செட்டியார்னு மாத்திட்டாரு. அவர் மேல வந்து ஒரு வழக்கு கேஸ் போட்டாங்க. ஏதோ ஒரு போராட்டத்துக்காக கேஸ் போட்டாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அவரை கொண்ட வெளியில் நிக்க வச்சுட்டு உள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. உள்ள நீதிபதி வந்து ஆங்கிலேய நீதிபதி, வெள்ளைக்காரர். நமக்கு வெள்ளைக்காரன்னு சொன்னாதான் தெரியும். ஆங்கிலேய நீதிபதி உள்ள இருக்கிறாரு. உள்ள இருந்துட்டு அப்பெல்லாம் தவாலி கிடையாது, இந்த 3 தடவை கூப்பிடுவாங்கல்ல, அவங்களாம் கிடையாது. ஒரு நீதிபதியை கூப்பிடுறாரு. வந்தே மாதரம் உள்ள வாங்க, வந்தே மாதரம் யாரு பாரு உள்ள வைப்பா, வந்தே மாதரம் உள்ள வாங்க. ஆங்கிலேயர் கூப்பிடுறாரு. நீதிபதி ஆங்கிலேயர் அந்த வந்தே மாதரத்துக்கு யாரும் இப்படி கூப்பிடுறாரு. இவர் வரவே இல்லை. வாசலுக்கு வெளியிலே நிற்கிறாரு. அந்த டோருக்கு பக்கத்திலே கதவு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. திரும்ப கூப்பிடுறாரு. 10-12 பேரையும் மேல கூப்பிட்டாரு. வக்கீல கூப்பிடுறியோ, வந்திருக்காரா இல்லையா? அவரு உள்ள வர சொல்றியா இல்லையா? யாருப்பா அந்த வந்தே மாதரம் உள்ள வாப்பா அப்படின்னா வக்கீல் ஓடி போய், யோ இங்க தான் நிக்கிறான், அவன் காலையா உள்ள உள்ள வராண்டி தானே. எத்தனை தடவை கூப்பிடுறாரு நீதிபதி. அதெல்லாம் உழுவுது. ஒரு வெள்ளைக்காரன் வந்தே மாதரம் 10 தடவை கத்தனா உனக்கு என்ன? கத்திட்டு போறான் உண்டு. ஒரு வெள்ளைக்காரன் வந்தே மாதரம் 10-12 தடவை கத்தா உனக்கு என்னையா? கத்துட்டியா உண்டியா? அவன் வாயால நம்ம கேட்பியா வந்தே மாதரம்னு? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில தன்னுடைய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் தன்னுடைய நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தினார்கள். இத்தகைய போராட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா, எல்லாருமே தன்னலத்தோட தான் உண்டு தான் குடும்பம் ஒன்றுன்னு இருந்திருந்தாங்கன்னா இன்று இந்திய நாடு சுதந்திரம் மிக்க ஒரு நாடாக 79 வருடங்களை கடந்திருக்காது. இத்தகைய வளர்ச்சி உலகத்துல வல்லரசு நாடுகளோட போட்டி போட்டு 2வது 3வது இடங்களில் முதலிடத்தை நோக்கி அடுத்த ஒரு 2035க்குள்ள நாங்கள் வல்லரசு நாடாக ஆயிடுவோம், அமெரிக்காவை பீட் பண்ணி நாங்கள் முன்னாடி போயிடுவோம்ட்டு இந்திய அரசு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா 1947க்கு முன்னால இந்தியாவுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் பங்கெடுத்த அந்த போராட்டங்கள் தான். அந்த போராட்டங்களை நினைவு கூறுவோம். நம்மால முடிஞ்சது தேசப்பற்றோடு இருப்போம், தாய் மீது பற்றோடு இருப்போம், தாய்நாட்டின் மீதும் பற்றோடு இருப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, செல்வி முடித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.